வணக்கமுங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. 2026 தேர்தலுங்க. கருத்து கணிப்புங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கருத்து கணிப்புங்க. இப்ப இன்னைக்கு உள்ள களம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையானதை சொல்றேன். இதுல பொய் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்ல தாவேகா கட்சி 40% ஓட்டுகளை பிடிக்கும். அடுத்தால திமுக கட்சி 25% ஓட்டுகளை பிடிக்கும். அடுத்தது அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சின்னம்மாவுடைய கட்சி 20% ஓட்டுகளை பிடிக்க போகுதுங்க. அடுத்தாலதான் அதிமுக 15% ஓட்டுகளை பிடிக்க போகுது. அடுத்தால நாம் தமிழர் கட்சி 4% ஓட்டுகளை மட்டும்தான் பிடிக்க போகுது. இது உண்மை. என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி உளறுதான்னு நீங்க பார்க்கலாம். உண்மை இதுதான். இன்னைக்கு கள நிலவரம் அதுதான். சரி, திமுகவுக்கு அன்னைக்கு அவ்வளவு சீட்டுகளை வாங்கினாங்களே, இல்லை, அது தவறான கருத்து கணிப்பு. திமுக மீது இன்னைக்கு மக்கள் அதிருப்தியா இருக்காங்க. பெண்கள் பாதி பேர். ஏன்னா பாலியல்ல இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தால அதிமுகவுக்கு போனீங்கன்னா கடந்த தேர்தலில் 20% ஓட்டுக்கள் தான் வாங்கியது. அதை விட கம்மியா வாங்கும். என்னடா எப்படி சொல்றான், இந்த முறை கூட்டணி இருக்க பாஜக கூட்டணிங்களாம். பாஜகவில் அங்க போர் நடக்கு, வார் நடக்கு. அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் போர் நடக்கு. அங்கே உட்கட்சி பூசல். நீயா நானா? நயினார் நாகேந்திரன் அவர்களை என்றைக்கு அண்ணாமலையை ஒதுக்கிவிட்டு நயினார் நாகேந்திரனை தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக அறிவிச்சாங்களோ அன்னைக்கே பாஜக பிளவுபட்டு விட்டது. எந்த நேரம் என்ன ஆகும்னே தெரியாது. பாஜகவில் இன்னும் 50%க்கு மேல் நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக சரியான முறையில் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே பிளவுகள் உள்ளது. அப்ப அந்த ஓட்டுக்கள் இல்லை. அடுத்தால அமமுக இருக்குங்களா. அமமுகவுடைய ஓட்டு எந்த ஓட்டு சொல்லுங்க? சின்னம்மாவுடைய ஓட்டு தான். சின்னம்மாங்கிற ஒரு முகத்தை வச்சுதான் அன்னைக்கு அமமுகவுக்கு ஓட்டு கிடைச்சது. இன்னைக்கு அது இல்லை. அமமுகக்குன்னு ஓட்டே கிடையாது. சின்னம்மாவுடைய ஓட்டு தான் அது. அது இன்னைக்கு போயிடுச்சு. கேண்டிடேட் வேணா, அமமுகவுடைய கேண்டிடேட் அவருக்காக வேணா ஓட்டு போடுவாங்களே தவிர அமமுகக்கு போட மாட்டாங்க. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமியின் மீது இன்னைக்கு மக்கள் அதிருப்தியா இருக்காங்க. சரியான ஒரு தலைமை இல்லை. காரணம் என்னன்னா கூட்டணிகள். திமுகவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்கள்ல கொடிகளை ஊனிருக்காங்க. அது என்னென்ன கொடிகள், என்னென்ன கூட்டணி யாராலையும் கண்டுபிடிக்கும். ஏன் ஸ்டாலின் அவர்களே அந்த கூட்டணி கட்சிகளை பாராமல் மேடையிலே பேசட்டும் பார்க்கலாம், பேச முடியும். அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாராமலும் பேச முடியும். யாராலையும் பேச முடியாது. அவ்வளவு கட்சிகள் இருக்கு. அது உள்ள அவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா அந்த கூட்டணி கட்சிகளை சரிகட்டாதான் அவங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு மக்கள் புதுசா ஒருத்த வரட்டும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமாவுடைய மோகம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மாவாகட்டும், யாரால வந்தாங்க? சினிமாவால தான். அந்த சினிமாவுடைய மோகம் தமிழ்நாட்டில் குறையவே இல்லை, அதிகமா இருக்கு. ஆண்ட கட்சியும் வேண்டாம், ஆளுகின்ற கட்சியும் வேண்டாம். புதுசா ஒருத்தன் வரட்டும். விஜய் வந்தால் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள்ல தோன்றிவிட்டது. நீங்க என்ன கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன கொடுக்கன்னு சொன்னாலும் சரி, அதை காத்துல வாங்க மாட்டாங்க. டோக்கன் கொடுத்தாலும் சரி, 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, என்னத்தை நீங்க சொன்னாலும் சரி, காத்துல வாங்க மாட்டாங்க. பெண்களுடைய ஓட்டுகள்
முழுசா இன்னைக்கு முக்காவாசி ஓட்டு இன்னைக்கு விஜய் பக்கம் போயிட்டு. பெண்களுடைய மனசு கடலிலும் ஆழமானது. கடல் ஆழத்தை கூட அளந்து விடலாம், பெண்ணினுடைய மனசை அளக்கவே முடியாது. அதே மாதிரி என்ன சொல்றேன், இன்னைக்கு மக்கள் எல்லாருமே விஜய் பக்கம் ஒரு அலை, இன்னைக்கு அந்த கடல் அலை, பெண்களுடைய அந்த கடல் அலை விஜய் பக்கம் வீச ஆரம்பிச்சுது. எங்க போடட்டுமே மாநாடு கூட்டம், எந்த காட்டுகளை கொண்டு போடட்டுமே போறான். நீங்க 17 கட்சி கூட்டணி, 26 கட்சி கூட்டணி சேர்ந்து வருகிற கூட்டம் விஜய்ங்கிற ஒரே ஒரு முகத்துக்காக அதை விட அதிகமான கூட்டம் வருது. காரணம் என்ன? மக்கள் அப்போ ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க, மாற்றத்தை கொண்டு வர வேணும்ன்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுமே, அதாவது என்ன சொல்றேன், 18 வயசுக்கு மேலங்க, 18 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இன்னைக்கு 90% பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணுன்ற. எங்க போய் கேட்டாலும், எந்த டீ கடையில் போய் கேட்டாலும், நீங்க 50 ஆண்டுகளாக நீங்கள் கட்சியே இருந்தா கூட உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் மனைவிமார்களை கேட்டா விஜய்க்கு தான் போடணும். ஆனா உங்ககிட்ட நான் திமுகவுக்கு போடுறேன், அதிமுகவுக்கு போடுறேன்பாங்க. ஆனா பூத்துக்குள்ள போன உடனே அது மாறும். அதனால இன்னைக்கு இப்போதைக்கு கருத்து கணிப்பு உண்மையிலே விஜய் தான் சிஎம் ஆக போகிறார். அடுத்தால கேளுங்க, அடுத்தால இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு இல்லை, 15% ஓட்டு தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இன்னும் அது போற போக்கில் கம்மியா கூட ஆகும். அதிமுகவில் என் பார்வைக்கு ஒரு 5-6 பேர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் அதிமுக போடுற ஓட்டில் அந்த கேண்டிடேட்டுக்கு அவனுக்காக போடுற ஒரு 5-6 பேர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் இன்னைக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாமே காலி, அவுட்டு. சின்னம்மாவுடைய வேட்பாளர்கள் இன்னைக்கு அங்க தீவிரமாக களத்திலே இறங்கி விட்டார்கள். பயங்கரமா இருக்கும் இந்த வாட்டி தேர்தல். யாருமே எதிர்பார்க்காததுங்க. விஜய் என்கின்ற ஒரு அலை, அந்த கடல் அலையால இன்னைக்கு இந்த சின்ன சின்ன குட்டம், குளம், ஏரி இது எல்லாமே அட்ரஸ் இல்லாமல் போகுது. அப்படிப்பட்ட விஜய் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா 110 சீட்டு கன்ஃபார்ம் இன்னைக்கு. அது இன்னைக்கு இன்னும் கூடும். ஸோ அப்படி ஒரு 110 சீட்டு வாங்கிட்டா இன்னும் எவ்வளவு வாங்கணும்? 10 சீட்டு தானே. சின்னம்மா கட்சியிலேருந்து 15 பேர் ஜெயிக்க தான் போறான். அந்த 15 பேரும் விஜய் கூட கூட்டணி வச்சுட்டான்னு வச்சுக்கிட்டுங்களேன், விஜய் தான் ஆட்சி. அதனால என்ன சொல்றேன், திமுகவா சின்னம்மாவான்னு தான் இப்ப போட்டியா இருக்குது. 3வது இடம் கன்ஃபார்மா சின்னம்மா தான். 4வது தான் எடப்பாடி பழனிசாமி. அது இன்னைக்கு இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மரண அடி, எந்திக்க முடியாத அடி விழ போகுது. அடுத்தால அதிமுகவை சின்னம்மா கைப்பற்ற போறாங்க, கூப்பிட்டு கொடுக்க போறாங்க. இதுதான் ஆக போகுது. எடப்பாடி பழனிசாமியை அதிமுக அலுவலகத்தில் இருந்து கழுத்தை பிடிச்சி தள்ள போறாங்க. இது கண்டிப்பாக நடக்கா இல்லையான்னு மட்டும். ஏன்னா மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. ஒரு பெண்மணிக்கு துரோகம், பதவியை வாங்கிக்கிட்டே நீ யாருன்றாரு. நாளைக்கு ஓட்டு போட்டால் அந்த மக்களுக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்? மக்கள் இன்னைக்கு திணறுதாங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், சரி ஓகே விஜய்க்கு போடு அப்படின்னு இன்னைக்கு மக்கள் விஜய் பக்கம் இன்னைக்கு அலை வீசி விட்டது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விஜயுடைய ஓட்டுக்கள் எல்லாமே
என்ன மாதிரி ஓட்டுன்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி இளைஞர்கள் ஓட்டு தான். அது நான் இல்லைன்னு சொல்ல. சினிமா மோகம். புதுசாக ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கட்டும், நாடு முன்னேற வேண்டும். இவங்க 2 பேருக்கு மாற்றி மாற்றி போட்டு இலவசமே வேணான்றாங்க. எதுக்குங்க எனக்கு? யாரு கேட்டா உங்ககிட்ட? அது வேணும், இது வேணும், இது வேணும் யாரு கேட்டா? கல்வியை தாங்க, கல்வியை தாங்க. எல்லாரும் இன்னைக்கு கல்வியில உயர்ந்திருக்காங்க. ஆனால் சரியான முறையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அந்த வேலை வாய்ப்புகளை கொடுங்க, போதும், இலவசம் வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து விட்டார்கள். புதுசா ஒருத்தன் வரட்டும், 2 பேருமே வேண்டாம். 2 பேருமே இன்னைக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அப்படி இல்லை. அவர் அப்படி இல்லை. இன்னைக்கு சினிமாவில் போனா அவர் 1000 கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு தமிழக அரசியலுக்கு குதித்து விட்டார். தமிழக மக்களின் மனதில் எம்ஜிஆர், அம்மா, அதுக்கு அப்புறம் விஜய் தான். இங்க வேற யாருக்கும் வேலை இல்லை. காரணம் சினிமா, சினிமா, சினிமா. இந்த சினிமாவுடைய மோகம் இங்க நம்ம நாட்டில் அதிகமா இருக்கு. மக்களுடைய எண்ணங்களை யாராலும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. என்ன இது இலவசங்களை நீங்க சொன்னாலும் சரி வாங்கவே முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், முதல் இடத்துல சிஎம் ஆக போகிறது விஜய் தான், தாவேகா தான். 2வது இடத்துக்கு திமுக, 3வது இடத்துக்கு சின்னம்மா, 4வது இடத்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி என்பது இன்றைய கருத்து கணிப்பு. நம்ம டிசி மீடியாவுடைய கருத்து கணிப்பு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன பேசினாலும் என்னடா இவன் இப்படின்றான்னு நினைச்சிட்டு இருக்கலாம். பாருங்க, நீங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாருங்க. இன்னொன்னுங்க, திமுக தான் பணம் கொடுக்கும், அதிமுக தான் பணம் கொடுக்கும் அப்படி என்று பணத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் விஜயும் நினைச்சா அவங்கள விட அதிகமா பணம் கொடுக்க முடியும். இன்னைக்கு விஜய்க்காக பணத்தை அள்ளி கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. காரணம் இந்த 2 கட்சியால சீரழிஞ்சவங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர் நிறைய இருக்காங்க, கொற்ற அன்னைக்கு. ஆனா விஜய்க்கு அது வேண்டாம், அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை. இப்படி மக்களினுடைய மனதில் இடம் பிடித்து விட்டார் இன்னைக்கு விஜய். கண்டிப்பாக 2026 தேர்தலில் விஜய் தான் மாஸ் காட்ட போறார். விஜய் தான் முதலமைச்சராக போகின்றார் என்பதில் எந்த அச்சமும் இல்லை, எந்த ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.